ஒரு ஜென் குரு மிக அமைதியாக ஒரு மரத்தடியில் வீற்றிருக்கிறார். அந்த வழியாகச் சென்ற ஒரு வீரன் கண்களை மூடி மௌனமாக அமர்ந்திருந்த அவரைக் கண்டு குதிரையிலிருந்து மெதுவாக இறங்கினான். அவர் அருகே வந்து கைகூப்பி வணங்கி நின்றான். சிறிது நேரம் கழித்து குரு தமது கண்களை திறந்தார். குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். நெடுங்காலமாக என் மனதிலிருக்கும் சந்தேகம். ஸ்வர்க்கம், நரகம் இவை உண்மையிலேயே உள்ளனவா? குரு தீர்க்கமாய் அவனை நோக்கினார். நீ என்ன செய்கிறாய்? நான் இந்த நாட்டின் தளபதி, எல்லா படைவீரர்களுக்கும் பிரதான சேனாதிபதி. குரு கேலியாகச் சிரித்தார். நீ ஒரு முழு முட்டாள். உன்னை போன்ற மடையனை யார் சேனாதிபதியாக நியமித்தான்? வீரனின் கண்கள் கோபத்தில் கனன்றன. வாள் உரையிலிருந்து வெளியே வந்தது. இதோ நரகத்தின் கதவுகள் திறக்கின்றன. ஒரு வினாடி அவன் உணர்ந்தான். வாளை மீண்டும் உரையிலிட்டான். மன்னிக்க வேண்டும் குருவே, இதோ ஸ்வர்க்கத்தின் கதவுகள் திறந்துவிட்டன. ஸ்வர்க்கமும் நரகமும் எங்கோ இல்லை, அவை நம் மனதில்தான். இதைத்தான் பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்கிறது குறள்.